ஒருவர் இறந்துவிட்டார் என்று சொல்வதை காட்டிலும் சிவலோக பதவியை அடைந்து விட்டதாக சொல்வது சிறப்பு. அதே நேரத்தில் ஒருவருடைய மரணத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் என்று கூறுவதை காட்டிலும் ஓம் சாந்தி என்கிற வார்த்தை அவர்களுக்கு விரைவில் சாந்தியை கொடுக்கும். நம் வாழ்க்கையைப் போலவே ஒரு மனிதனின் மரணத்திற்கு பிறகு ஆன்மா ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறது. அந்த பயணம் மறுபிறவியில் மீண்டும் துவங்குகிறது. மறுபிறவி மூலம் ஆன்மா வேறு உடலில் பிறக்கிறது. மேலும் அதன் வடிவம் தற்போதைய வாழ்க்கையில் செய்யும் பாவ புண்ணியத்தை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு ஆன்மாவின் இறுதி இலக்கு மோட்சத்தை அடைவதாகும், அதாவது பிறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவது. இந்த நம்பிக்கைகள் காரணமாக ஆன்மா அமைதியை அடைந்து அதன் புதிய பயணத்தை தொடங்க ஏராளமான சடங்குகளை செய்கிறோம். இது நாம் சார்ந்து இருக்கும் மதத்தை பொறுத்து மாறுபடும். எது எப்படியோ அடுத்த பிறவியே வேண்டாம் என்று வேண்டிக் கொள்ளும் மக்களே அதிகம். நாம் இந்த பூமியில் இருக்கும் வரை அடுத்தவர் நலன் நாடாவிட்டாலும் பரவாயில்லை. அடுத்தவருக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் வாழ்வதே சிறப்பு.